சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் 12/6/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. எந்த ஒரு சுபகாரியங்களையும் ஆரம்பிப்பதற்கு, சுபகாரியங்களை நடத்துவதற்கு, ஒரு திருமண பேச்சை ஆரம்பிப்பதற்கு இந்த புதன்கிழமையைப் போல அற்புதமான நாள் வேறு கிடையவே கிடையாது. அவ்வளோ ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. இந்த சுபகாரியங்களுக்கு புதன்கிழமை தான் மிக மிக சிறந்தது. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்வார்கள். எல்லாருக்கும் அமைவதில்லை. எனவே அந்த புதன்கிழமை ஆகிய இன்று நாம் இறை வழிபாடுகளையும் செய்து கொண்டு நாம் ஆலய வழிபாடுகளிலே இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்கள் இவற்றையெல்லாம் வழிபாடு செய்து இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே ஐசான்ய திசையிலே அமர்ந்திருக்கின்ற புத பகவான், இந்த புத பகவானுக்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பாசிப்பயறு நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய. நாம் நேற்றைய தினம் இந்த ராகு காலம் தொடர்பாக சிந்தித்தோம். தினமும் இந்த 1.5 மணி நேரங்கள் ராகு காலம். திங்கட்கிழமையிலே காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே, சனிக்கிழமைகளிலே 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே, வெள்ளிக்கிழமைகளிலே 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே, புதன்கிழமையிலே 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே, வியாழக்கிழமைகளிலே 1:30 மணி முதல் 3 மணி வரையிலே, செவ்வாய்க்கிழமைகளிலே 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே, ஞாயிற்றுக்கிழமைகளிலே 4:30 முதல் 6 மணி வரையிலே. இது சில மாதங்களிலே, ஓரிரு மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக இந்த நேரங்கள் அமைந்திருக்கும். இவ்வாறு இந்த ராகு காலத்தில் செய்யப்படுகின்ற பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் சிறப்பை தருவது. ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம் என்று இந்த ஜாதகத்தை பார்த்து கணித்து விட்டு சொல்லுவார்கள். இந்த ஜாதகருக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்குது, அல்ல இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது என்று ஒவ்வொன்றையும் இவ்வாறான தோஷங்களெல்லாம் நிவர்த்தியாவதற்கு இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றுவது. அந்த எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக எடுத்து 2 பாதிகளாக்கி அதில் உள்ள சாறுகள், சதைகள், விதைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி மறுபுறம் திருப்பி கிண்ணம் போல செய்து நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் அம்பாள் மனமிறங்கி அனைத்து நன்மைகளையும் நமக்கு வேண்டிய நல்லவற்றையெல்லாம் தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்கு வேண்டிய அனைத்தையும் தருபவள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்பதற்கிணங்க இந்த ராகுகால நேரத்திலே நாம் செவ்வாய்க்கிழமைகளே அம்பாளையும் பிரார்த்தனை செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெரு வாழ்வு வாழ டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சிலரை பார்ப்போம். அவர்கள் அழகாக பேசுவார்கள், சொல் வீரர்களாக இருப்பார்கள். ஆனால் நடத்தையிலே அவர்கள் பேசுவதற்கும் அவர்கள் செய்வதற்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. அவர்கள் பொய் பேசுகின்றார்கள் என்பதன்றல்ல, அவர்கள் வாக்குறுதிகளை சொல்லுவார்கள். ஏதோ இந்த வாழ்க்கை முழுவதையும் அவர்களுடைய பேச்சிலேயே பலர் மயங்கிடுவார்கள். ஆனால் அவர்களுடைய பேச்சு வேறு, அவர்களுடைய வாழ்க்கை வேறாக இருக்கும். அவருடைய போதனை வேறு, அவர்களுடைய நடத்தை வேறாக இருக்கும். இயேசுவினுடைய போதனையிலே ஒரு புதுமையை கண்டார்கள். காலாகாலமாக மக்கள் தங்களுடைய வாழ்விலே கடைபிடித்து வந்த சட்டங்களை இயேசு புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வருகின்றாரோ என்று மக்கள் ஐயம் கொண்டார்கள். மக்கள் அவருக்கு எதிராக கிளம்பினார்கள். இவர் அமைதியாக, ஒழுங்காக, ஒழுக்கமாக வாழ்ந்த எங்களுடைய சமூகத்தை இவர் குழப்புகின்றாரோ என்று பலர் நினைத்தார்கள். ஆனால் இயேசு கூறுகின்றார், நான் இந்த சட்டங்களை அழிப்பதற்காக வரவில்லை, ஆனால் இந்த சட்டங்களுக்கு நான் புதிய வடிவம் கொடுக்க விரும்புகின்றேன். உண்மையாகவே நீங்கள் இந்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன். சட்டங்களை, ஒழுங்குகளை மோசே வழியாக கடவுள் கொடுத்திருந்தார் என்று மக்கள் நம்பினார்கள், அதை கடைபிடித்தார்கள். ஆனால் கால ஓட்டத்திலே அவர்களுடைய வாழ்வு இந்த சட்டம் சட்டம் என்று சொல்லி, ஒழுங்கு ஒழுங்கு என்று சொல்லி, அவர்களுடைய வாழ்விலே ஒரு பிடிப்பில்லாத தன்மையும், ஒரு வரட்டு தன்மையும், ஒருவர் மற்றவரை அடிமைப்படுத்துகின்ற தன்மையும், ஒரு கொடூரமான சமூகத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இறைவன் அந்த சமூகத்திலே இல்லாமல் போயிருக்கலாம். இறைவன் தான் இந்த சட்டங்களை கொடுத்தார். ஆனால் இந்த சட்டங்கள் மக்களை விடுவிப்பதற்காக, அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக, அவர்கள் மனித நேயங்களை கொண்டவர்களாக, உணர்வுள்ளவர்களாக இருப்பதற்காக இந்த சட்டங்கள் சில வேளைகளிலே இந்த மனித உணர்வுகளை மதிக்காமல், அவருடைய மாண்பை மதிக்காமல், ஏதோ சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ரீதியிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது கடவுள் எங்கள் மத்தியிலே இல்லாமல் போகலாம். அல்லது எங்கள் மத்தியிலே இருக்கின்ற அன்பான, பரிவு கொண்ட, இரக்கம் கொண்ட கடவுளை நாங்கள் மறந்து விடலாம். நமது திருத்தந்தை அவர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியிலே அவர் நினைவூட்டுகின்றார். கடவுளுடைய இரக்கத்தையும் கருணையையும் காட்டுங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் எங்களுடைய சமூகத்திலே இத்தகைய ஒரு வரட்டு கௌரவங்கள், அதாவது மற்றவர்களை அடிமைப்படுத்துகின்ற, துன்புறுத்துகின்ற, புண்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை பிரச்சனை எங்களுக்குள்ளே இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவில்லாதவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையிலே விரக்தி கண்டவர்களாக, எங்களுடைய திட்டங்கள், விருப்புக்கள் சில வேளைகளிலே நிறைவேறாமல் போகின்ற பொழுது நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்வையும் நாங்கள் அழிக்க வேண்டும், அவர்கள் வளரக்கூடாது என்று எரிச்சல், பொறாமை கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கே கிறிஸ்து உங்களுடைய வாழ்வை நான் மீட்பதற்காக, நான் சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அதனாலே இந்த சட்டங்களை நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது கடவுளுடைய அருளை நாங்கள் பெறுகின்றோம் என்கின்ற அந்த பரந்த
விரிந்த மனப்பான்மையோடு உயர்வான நோக்கத்தோடு எங்களுடைய மனதில் நோக்கம் தூய்மையாக இருக்க வேண்டும். இதய சுத்தியோடு நாங்கள் எல்லாவற்றையும் அணுக வேண்டும். அதைத்தான் இயேசு சட்டங்களை அழிக்கவல்ல, நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகின்றார். நானும் நீங்களும் கடவுளுடைய கட்டளைகளின்படி வாழுகின்ற பொழுது நாங்கள் மென்மேலும் மனித உணர்வுகளை மனிதர்களாக, நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கான வழிமுறைகளையும் நாங்கள் தேடுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவன்மை ஆகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவன்மையை 4 மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவன்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால், இந்த 2லும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும், புறம் பேசுவதும், மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும், இழிவான, கேவலமான, அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஓர் மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஒரு ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பில் 2 உறுப்புக்கள் இருக்கிறது. அந்த 2 உறுப்புக்களையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த 2 உறுப்புக்களில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த 2 உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம். நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை பேசக்கூடியவர்கள் நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய
அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவன்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தருகின்ற அளவுக்கு சத்தமிட்டு பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம். சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.